இந்த வீடியோவில் பீட்ரூட் மால்ட் அதாவது ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 3/4 கிலோ பீட்ரூட் வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு கடாயில் திக்கான கடாயாக இருக்கணும், அப்படி இல்லைனா இரும்பு கடாயாக இருந்தால் இன்னும் நல்லது. அதில் நிலக்கடலை வந்துட்டு நான் 1 கப் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம். இதை தோலை எடுத்துடணும் வறுத்ததுக்கப்புறமா. அடுத்தது பாதாம் 1 கப், முந்திரி பருப்பு 1 கப் சேர்த்துருக்கேன். ஒரு 7-8 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம வந்து நல்லா வறுக்கணும். இதோட நான் வந்து 1/4 கப் வந்து சாரப்பருப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலரில் அங்கேக்கங்கே வரணும். அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். வெறும் கடாயில் வந்துட்டு ஆயிலோ கீயோ எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போது இதை வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நிலக்கடலை வந்துட்டு தோல் எடுத்துகிட்டு இதோட வச்சுக்கணும். இப்போது அந்த கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் எல்லாமே 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதை கடாயில் வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது அது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சிடலாம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. அடிக்கடி வந்து இடையில எடுத்து விட்டு நீங்கள் கிண்டி விடுங்க. இப்போது அந்த கேப்பில் நம்ம வந்து நட்ஸ் எல்லாமே வந்து பவுடர் பண்ணிடலாம். தண்ணி சேர்க்காமல் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது பீட்ரூட் வந்து நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ ஓரளவுக்கு தண்ணியெலாம் வந்து இஞ்சிடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நாட்டு சக்கரை வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ பீட்ரூட்டுக்கு ஒரு 1/2 kg வந்து நாட்டு சக்கரை வந்து எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து கிண்டி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆகிடும், திரும்ப தண்ணி மாதிரி ஆகிடும். இப்போ திரும்ப நம்ம வந்து அதை குக் பண்ணணும் மூடி வச்சு. இப்போ இது செய்யும் போது குழந்தைங்களெல்லாம் பக்கத்தில் விடாதீங்க, ஏன்னா இது வந்து மேலே தெளிக்கும். நம்மளுமே வந்துட்டு கேர்ஃபுல்லாக தான் வந்து செய்யணும். இந்த மால்ட்டு செய்கிறதுக்கு எனக்கு 2 hours வந்து டைம் எடுத்துக்கிச்சு. இது வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டுறதுல தான் வந்துட்டு இந்த மால்ட் வந்து பக்காவாக ரெடி ஆகும். இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ் பவுடர் எல்லாமே வந்து சேர்த்துக்குவோம். உங்ககிட்ட கடலை அப்படி இல்லைன்னா சாரப்பருப்பு இந்த மாதிரி நட்ஸ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த பீட்ரூட்டோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா வந்துட்டு. அப்போ தான் இது வந்துட்டு அந்த மால்ட்டு பதத்துக்கு வந்து வரும். இரும்பு கடாயாக இருந்தால் இன்னும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் திக்கனாக வர ஆரம்பிக்குது. ஜாம் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கூட நம்ம அப்படியே ப்ரெட்டில் வந்து ஜாமாக நம்ம வந்து அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் கிண்டி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வரணும், கெட்டியாக வந்துட்டு வரணும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபேன் காற்றுல வச்சு இதை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு 20 நிமிஷம் போல். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கிண்டுறதுக்கு, ஆனால் வந்து நல்லா வந்து கிண்டணும் அப்படின்னா நமக்கு அந்த பீட்ரூட் மால்ட் வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், கையில் இந்த மாதிரி ஒட்டும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அந்த கடாயிலிருந்து சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து இந்த மாதிரி பிச்சு நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு உலர்த்திடலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நான் பிச்சு போட்டுட்டேன். கடாயிலேருந்து எடுக்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் கத்தி இந்த மாதிரி யூஸ் பண்ணி நான் எடுத்தேன். இப்போது நான் 1 hour வந்து வெயிலில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நல்லா மொறுமொறுன்னு காஞ்சிடுச்சு. ஸோ இதை நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சாலுமே குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு மனநிறைவு வந்து இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி. அவ்வளோதான், பீட்ரூட் மால்ட் நமக்கு வந்து ரெடி ஆகியாச்சு. இப்போ நான் 3/4 கிலோ பீட்ரூட் வந்து எடுத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு இந்த அளவுக்கு வந்து பீட்ரூட் மால்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போது சூடான பாலில் 1 ஸ்பூன் வந்து இந்த மால்ட்டை கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி வந்து குடிப்பாங்க. இது வந்து பிளட் லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும், ஹீமோக்ளோபினை. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.